இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன செய்ய போறோம்னா நாம எப்படி சீக் கபாப் செய்யறதா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கறியில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உடச்சக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாஸ் எல்லாத்தையுமே கறியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணி நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கபாப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உடனே செய்யணுன்னாலும் செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறினா தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக வரும். நான் வந்து இப்போ வச்சுட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் நான் செய்ய போகிறேன். இல்லைன்னா இதை மறுநாள் கூட நீங்கள் செய்யலாம். நல்லா ஊறினா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து செட் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஆயில் தேவையில்லை. இதுக்கு ஒரு 6 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு 2 சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சாப்ஸ்டிக்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக்கில் இந்த மாதிரி அழுத்தி இந்த மாதிரி வச்சுடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா அப்படியே உருவுனிங்கன்னா அப்படியே தானாக வரணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஆயிலில் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்த ஒன்றையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக இதை திருப்பி போட்டு பார்ப்போம். கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதையும் நம்ம திருப்பிடலாம். பாருங்கள் ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கபாப்ஸையும் நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கபாப்ஸையும் நம்ம சாப்ஸ்டிக்ஸ்லேருந்து எடுக்கலாம். இப்போ எடுத்து அழகாக இந்த மாதிரி ஆயிலில் போட்டுக்கலாம். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கபாப் மசாலாவையும் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம திருப்பி விட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹீட் வைக்காதீங்க. நீங்கள் லைட்டு ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக வெந்துடும். நம்ம கபாப்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 7 மணிக்கு உங்களை நான் பார்ப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.